ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. வாங்க அந்த நியூஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா கடந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு உடல்நலக் குறைவு காரணமாக வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய 84 வயதில் உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு செய்தி அப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக பரவிச்சு. அதோடு இயக்குனர் இமயம் இப்படி சாய்ந்ததே, இது போல் இயக்குனர் இனி இருக்க மாட்டாங்க, யார் இவர் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய இழப்பு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் ரசிகர்கள், அதுக்கப்புறம் திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என எல்லாருமே அவருடைய இறுதி இதில் கலந்துக்கிட்டாங்க. அதோடு இறுதி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இறந்த பிறகு இப்போ வரைக்கும் அவரை பற்றி செய்திகள் உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி இவருடைய இறப்பு எதனால் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல்நலக்குறைவு வயது மூப்பின் காரணமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவருடைய இழப்புக்கு மெயின் ரீசனாக அவர் மகன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஏன்னா இவருடைய மகன் மனோஜ் இருக்காங்கள்ல, அவங்க சென்ற வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்புக்கு பிறகு மகன் இல்லாத வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா ரொம்ப வருத்தப்பட்டதாகவும், அதனாலேயே அவருக்கு உடல்நல சீக்கிரம் ரொம்ப பாதிக்கப்பட்டதாகவும், அதனாலேயே அவர் சீக்கிரம் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் இவருடைய இறுதி சடங்குகளெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வெளியானது. அதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் வீடியோவாக வெளியாகி ட்ரெண்டிங்கில் போச்சு. இப்போ வரைக்கும் இவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடக்கம் செய்யப்பட்டாலும் இவரை சுற்றி இன்னும் முக்கியமான விஷயங்கள் உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நியூஸ் இப்போ வெளியாகிருக்கு. இவருக்கு சிகிச்சை பண்ண மருத்துவர் இருக்கார்ல, அவர் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவருடைய இறப்புக்கு இவரே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. யாருமே இறக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம், ஆனால் இவருடைய இறப்புக்கு இவரே காரணம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் சொல்கிறாரு. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் மருத்துவர் சொன்ன வாக்குமூலத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த மருத்துவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். அதோடு இவர் இயக்கிய படங்கள்லேயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இயக்குனருடைய இமயம் என்று போற்றப்படக்கூடிய இவர் 16 வயது நிலை படத்தின் மூலிமா தான் இயக்குனராக அறிமுகமானார். அதற்கு பிறகு இவர் கொடுத்த எல்லா படங்களுமே மெகா ஹிட்டான படங்கள், காலத்தால் அழிக்க முடியாத படங்கள். அதனால் இவர் இயக்கிய படங்களில் எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாரதி ராஜா வேண்டுமென்றே இறந்தார் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் சொல்லியிருக்கிறார்ல, அந்த சிகிச்சை அளித்த மருத்துவர் சொன்ன அந்த விஷயத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனது மகன் மனோஜ் இறந்தது முதல் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளாமல் தனக்கு வாழவே பிடிக்கவில்லை என கூறி பாரதி ராஜா மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்ததாக அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் சொக்கலிங்கம் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். ஆக்சுவலி இப்போ இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. மேலும் அவர் உணவு உண்ணாமலும் மருந்து மாத்திரை சாப்பிடாமலும் வேண்டுமென்றே தனது உயிரை விட்டுள்ளார் என்று அவர் தெரிவித்திருக்கிறது பெரிய அதிர்ச்சியாகவே இப்போ பரவிட்டுருக்கு. இது குறித்து பாரதி ராஜாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் சொக்கலிங்கம் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி பாரதி ராஜாவுக்கு சர்க்கரை நோயும் உயர் இரத்த அழுத்தமான பிபியும் இருந்தது. எல்லா விஷயங்கள்லையுமே சரியாக இருப்பாரா? நேரத்திற்கு சாப்பிடுவது, மருந்துகளை தவறாமல் உட்கொள்வது, இந்த மாதிரிலாம் சரியாக இருப்பாங்களா? அதோடு சிகரெட் பிடிப்பதை கூட உடல்நல கருத்தில் கொண்டு விட்டுவிட்டாரா? ஆனால் கடந்த ஆண்டு அவரது மகன் மனோஜ் இறந்தது அவருக்கு பெரிய பேரிடியாக இருந்ததா? புத்திரருடைய இந்த சோகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை ரொம்ப தாக்கிடுச்சான். ஸோ எந்த தாய் தந்தைக்குமே வரக்கூடாத ஒரு நிலைமை இவருக்கு வந்ததுனால இவர் அதில் ரொம்ப அழுத்தத்துக்கு போயிட்டாராம். அவரது மகன் இறந்தது முதல் மருந்துகளை உட்கொள்வதை பாரதி ராஜா நிறுத்தி கொண்டாராம். அதோடு மருத்துவரே கூட அவரிடம் போய் ஏன் இப்படி மருந்து சாப்பிடுவதை நிறுத்தி விட்டீர்கள் என கேட்டிருக்கிறாங்களா?
அதற்கு அவர், என் மகனே போய்விட்டான், இனி நான் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று டாக்டர் கிட்ட இந்த மாதிரி விரக்தியாக பதிலை சொல்லியிருக்கிறாரா. ஆனால் அவரை தேற்ற எவ்வளவோ முயற்சி டாக்டர்கள் செய்தாங்களா. ஆனால் அவர் வாழவே வேண்டாம் என நினைத்து மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தாரா. அப்போ அந்த கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதனால் பசிக்காது, தூக்கமும் வராது. அப்படி தான் இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார். அவருக்கு இதில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டதால் அவ்வப்போது நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கு. இதற்காக எத்தனையோ முறை உடல்நலக் குறைவால் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அப்போது அவருக்கு இருக்கக்கூடிய தொற்றை நீக்க சிகிச்சை தரப்பட்டிருக்கு. உடல்நலம் சரியாகும், வீட்டுக்கு செல்வார். மீண்டும் 2 மாதங்களில் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வருவார். இப்படியே வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் மாறி மாறி இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் உணவு உட்கொள்ளாததால் அவரது உடல் மெலிந்து காணப்பட்டது. மகன் போனதால் தானும் வாழ வேண்டாம் என பாரதிராஜா எடுத்த முடிவு என்னை மிகவும் பாதித்ததாக அந்த டாக்டர் உருக்கமாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. கடந்த ஜனவரியில் கூட அவரது மரணம் குறித்து வதந்திகள் பரவியது. பின்னர் தாய்க்கிழவி படம் பார்த்துவிட்டு ராதிகாவுக்கு தேசிய விருது கிடைக்கும் என பாரதிராஜா பேசிய வீடியோவும் வைரலாச்சு. அதற்குள் அவர் இப்போ இறந்துவிட்டார் என்ற செய்தி அனைவர் மனதையுமே இப்போ உலுக்கியிருக்கு. அதாவது உடலையும் உயிரையும் தாங்கி பிடிப்பது மனம்தான். அந்த மனம் நேர்மறையாக இருக்கும் வரை வாழ்ந்து கொண்டே செல்லலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான். பாரதிராஜா எப்போதும் சரியாக இருப்பார். திறமைசாலி, நேர்மையாளர். இவை 3 மற்றவர்களுக்கு இல்லாவிட்டால் அவருக்கு கோபம் வந்துவிடும். நடிகர்கள், நடிகைகள் நிறைய சொல்லி பார்த்திருப்பீர்கள். அவர் நினைத்த நடிப்பு வராவிட்டால் கோபத்தில் அடி கூட அடித்து விடுவார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டரு. நாளை என்பதில் நம்பிக்கை இல்லாதவர். அவரது 100வது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என நான் அடிக்கடி அவரிடம் சொல்லியிருக்கிறேன். அதற்கு அவர், எனக்கு அவ்வளவு நாட்கள் எல்லாம் வாழ வேண்டாம் என்று விருப்பமே இல்லை என்பார். அவருக்கு கடைசி காலத்தில் மாரடைப்பும் ஏற்பட்டு விட்டது. நான் அவரிடம் ஒரு முறை கேட்டேன், மருந்துகளை நிறுத்திவிட்டு நீங்கள் இறக்க விரும்பினால் உங்கள் மகன் உயிரோடு வந்து விடுவாரா என கேட்டேன். அதற்கு அவர் வரமாட்டார் என்றார். பிறகு நீங்கள் ஏன் இறக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. எப்போது இழப்புக்கு இன்னொரு இழப்பு ஈடு கொடுக்க முடியாது, இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கெல்லாம் அசைவு கொடுக்காத இயக்குனர் இமயம் இப்போ இல்லை அப்படிங்கிறது பெரிய வருத்தத்தை அளிப்பதாக அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் வேதனையோடு இந்த தாள்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ மருத்துவர் சொன்னது போலயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொஞ்சம் கேட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருக்கலாம். ஸோ இப்போ இல்லாதது பெரிய வருத்தமாக தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பாரதிராஜாவுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூஸை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.